சுனாமி என்னும் பேரழிவு ஏற்பட்டு தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகப்போகுது. நாகை மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 6000 மேற்பட்ட மக்கள் இந்த சுனாமி பேரலையில் மாட்டிக்கிட்டு இறந்து போனாங்க. அவங்களுடைய பிள்ளைங்க, இந்த பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே தமிழக அரசாங்கமே அவங்களுக்கு கல்வி செலவு, அவங்க தங்குறதுக்கு இடம் எல்லாமே அன்னைக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய பிள்ளைங்க, அதாவது இறந்து போனவங்களுடைய பிள்ளைங்க, பெற்றோரை இழந்தவங்க, இவங்கள சந்திக்கிறதுக்கு அடிக்கடி ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் அவங்கள போய் மீட் பண்ணுறது வழக்கம். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் அவங்கள போய் சந்திக்கிறதுக்கு போயிருக்காரு. அப்போது அந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியோட இது சின்ன பிள்ளைங்களா, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தவங்கலாம் இன்றைக்கி திருமணமாகி அவங்களுக்கு பிள்ளை பிறந்து அவங்க ஒரு குடும்பமாக வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அந்த அந்த குடும்பத்தெல்லாம் பார்த்து ரொம்பவே நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டார் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள். அவங்களெல்லாம் போய் சந்தித்ததுக்கப்புறம் பேட்டியும் கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டியை தற்போது பாருங்கள். என்னன்னாக்க, இந்த பர்டிகுலர்லி அன்னை சத்யா இல்லத்தில் நம்ம அந்த காலகட்டத்தில் ஒரு 1.5 ஆண்டு எப்போவுமே 2-3 நாட்களுக்கு ஒரு முறை இருக்கக்கூடிய இந்த அன்னை சத்யா இல்லத்தில் வளர்ந்த அந்த மாணவ செல்வங்கள் இவங்க டோட்டலி ஒரு 128 பேர். முதல்ல மீனான்னு ஒரு பொண்ணு வந்த நிலையில் 108 பேர் 2ஆம் கட்டத்தில் கடைசியாக ஒரு 167 பேர் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு தருணத்திலையும் அவங்களோட வளர்ப்பை பார்க்கும்பொழுது, இன்னைக்கு 20 ஆண்டு முடியும் போது எல்லாரும், மீனா தவிர எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுது. மீனாவுக்கும் அடுத்த பிப்ரவரி 5ஆம் தேதி கல்யாணம் ஆக போகிறது. இந்த தருணத்தில் அவங்களோட பிள்ளைகளோட அவங்களை சந்திக்கும் பொழுது, அதுவும் மதிப்பு மிகுந்த மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர், ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் தொடர்ந்து அரசுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு பேரிடர்ல உடனடியாக ஒரு அரசே நடத்தக்கூடிய ஆர்ஃபனேஜ் இவங்க இந்த இல்லத்தை தொடங்கினாங்க. அதுவும் அன்னை சத்யா இல்லன்னு பேரிட்டு. அது மட்டும் இல்லாமல் தொண்டு நிறுவனங்கள் இதுக்கு நிறைய 3.5 கோடி ரூபாய்க்கு இந்த அளவுக்கு மிக சிறப்பாக வீடு மாதிரி கட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி கூறி, எங்களுக்கு இது ஒரு மிக நெகிழ்ச்சி, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இமோஷ்னல் டைம்ங்க. ஏனென்றால் இவ்வளோ இன்னைக்கு அவங்கெல்லாம் பெரியவங்களாகி அவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டாங்க. அவங்க எப்படி உரிமையோட அப்பா அம்மான்னு சொல்றதோட இன்னைக்கு தாத்தா பாட்டி அப்படிங்கிற நிலைக்கு ஆனால் கூட, சிலர் அதை வேற மாதிரி புரிந்தால் கூட அவங்களோட அன்பு பாசமும் அதே மாதிரி அவங்களோட ரெசிலியன்ஸ், இவ்வளோ இழப்பு தாண்டி இன்னைக்கு 20 ஆண்டு முடியும் பொழுது அவங்க வாழ்க்கையில அவங்க லெவலுக்கு முன்னேறி இருக்காங்க. சிலர் MBA படிச்சிருக்காங்க, நர்சிங் படிச்சிருக்காங்க, யோகா படிச்சிருக்காங்க, சிலர் ஏன் நியாய விலை கடையில பணியாற்றுறாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த வாழ்ந்து காட்டி மற்றவர்களுக்கு இந்த மாதிரி உள்ள பேரலையில ஏற்பட்ட பேரிழப்பை தாண்டி அவங்களால் வர முடியும்னா நம்ம எல்லாரும் அவங்களை வணங்குறோம். எங்களுக்கும் இது ரொம்ப இமோஷனல் மொமெண்ட். நான் என் மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றி சொல்றேன். இந்த குழந்தைகள் இன்னைக்கு குழந்தைகளா இல்லை, எல்லாரும் பெரியவங்களாயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. கிருத்திகாவா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எங்க குடும்பங்களுக்கு அது ஒரு ஒவ்வொரு அவங்களோட அன்பு பாசம், அதை நாங்க சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி ஒரு ரொம்ப டச்சிங் மூமெண்ட்டுங்க. நன்றி.